தாண்டச் செய்வதனால் பிரணவம் தாரகம் எனப்பட்டது. காசியில் மரித்தவர்கள் செவியில் விஸ்வநாதர் உபதேசிப்பது இத்தாரகமாகிய பிரணவமே ஆகும் என்பதை கந்த புராணத்தில் காசி தன்னிடை இறந்தவர்க்கு எம்பிரான் களரும் ஆசில் தாரக பிரம்மமாம் அதன் பொருள் ஆய்ந்தான் என்று கச்சியப்பர் கூறுகிறார். நிறைவாக வரும் சொற்றொடர் நாகபுரந்தரன் என்பதாகும். நாகம் என்றால் சொர்க்கம், எம்மை நாகமேல் இருத்து மாற்றாள் என்று கந்தபுராணம் கூறுகிறது. நாகபுரம் என்றால் தேவநகரம், தரன் என்றால் தரித்தவன் அல்லது தாங்குகின்றவர் என்ற பொருளாகிறது. ஓங்கார வடிவாய ஞான பண்டிதனே, அரிய பெரிய மெய்ப்பொருளுக்கு சிறியேன் தகுதியாகுமாறு உபதேசித்தது மிகவும் ஆச்சரியமானது என்பதே இப்பாடலின்